கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் சங்கீதம் 4வது வசனம். சங்கீதம் 23 வசனம் 4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மில் அநேகருடைய பாதை சுகமாயிருப்பது இல்லவே இல்லை. பலவிதமான சவால்கள், பலவிதமான சஞ்சலங்கள், வருத்தங்கள், இதெல்லாம் எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்றால், இங்கே தாவீது குறிப்பிடுகிற வண்ணமாக ஒரு மரணத்திற்கு ஒப்பாக, அவ்வளவு வலி மிகுந்ததாக, அவ்வளவு தாங்கொண்ணாத துயரம் மிகுந்த ஒரு பாதையாக இன்றைக்கு கடவுளுடைய பிள்ளைகள் அநேகருடைய பாதை வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கிறது. திடீரென்று ஏற்படுகிற வியாதி நம்முடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தை குலைத்து போடுகின்றது. திடீரென்று ஏற்படுகிறதான பண நெருக்கடி, ஏன் உறவுகளுடைய இழப்புகள் கூட இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போடுவதைப் போல எல்லாமே ஒரே ஒரு நொடி பொழுதில் சிதைந்து போவதைப் போல காணப்படும். அப்படித்தான் தாவீது வாழ்க்கையில் கூட இருந்திருக்கும். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்று குறிப்பிடுகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஏன் இந்த பாதையை கடவுள் தீர்மானித்தார், என் வாழ்க்கையில் அனுமதித்தார் என்று கேட்கவில்லை. மாறாக அவர் சொல்லுகிறார், நான் ஒருவேளை அப்படிப்பட்ட பாதையிலே நான் இப்பொழுது நடந்தாலும் கூட என்றால், அப்படி நேரிட்ட காரியங்களை குறித்து அவர் கடவுளிடத்தில் முறுமுறுக்காமல், விசுவாசம் எதை சொல்ல வைக்கிறது என்றால், நான் அப்படி நடக்கும்படி நேரிட்டால் கூட பொல்லாப்பை கண்டு நான் பயப்பட மாட்டேன். இந்த தீமையான, இந்த வலி நிறைந்த இந்த பாதையை, அனுபவத்தை குறித்து நான் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன் என்றால், அடுத்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். என் கூடவே நீங்கள் இருக்கிறீங்க ஆண்டவரே. அது வாழ்ந்திருக்கும் பொழுது, நான் மகிழ்ந்திருக்கும் பொழுது, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எனக்கு உண்டாகி நான் சந்தோஷமாக இருந்தேனே, அந்த காலத்தில் மட்டும்தான் கடவுள் என் கூட இருந்திருக்கிறீர் என்று அல்லவே அல்ல. ஒருவேளை அப்படிப்பட்டதான நாட்கள், காலங்களை காட்டிலும் இப்படிப்பட்ட மிக பயங்கரமான மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடப்பதைப் போல நான் அனுபவத்திற்குள்ளாய் வந்து கொண்டிருக்கிறேனே, அந்த நேரத்தில் நீர் என் கூட இருக்கிறீர் ஆண்டவரே, என் கூட இருக்கிறீர். ஆம், தாவீதினுடைய அந்த விசுவாசம் எவ்வளோ அழகான ஒரு விசுவாசம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எனக்கு ஏற்பட்டிருக்கிறதான இந்த மகா பயங்கரமான இந்த சூழல்களை நோக்கி பார்த்த உடனே கடவுளை பார்த்து, ஏன் இவற்றையெல்லாம் அனுமதித்தீர்கள்? இஸ்ரவேல் மக்கள் அப்படித்தான் கேட்பார்கள். தண்ணீர் தாகம் எடுத்த உடனே எங்களை வனாந்தரத்தில் கொண்டு வந்து அழிப்பதற்காக நீ எங்களை கொண்டு வந்தாய் என்று மோசேயை பார்த்து அவர்கள் முறுமுறுத்தார்களே, அந்த வண்ணமாக கடவுளை பார்த்து, ஆண்டவரே, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். என் இளம் வயதிலிருந்து நான் இப்படியெல்லாம் உமக்காக வைராக்கியமாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட பயங்கரமான பாதையில் என்னை நீங்கள் நடத்துகிறீரே ஆண்டவரே என்று அவர் கேட்கவில்லை. மாறாக, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் இந்த பாதையில் நடந்தாலும் கூட தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆம், அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்டதான பயங்கரமான பாதையில் குடும்பமாக, தனிப்பட்ட நபராக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருப்பீர்களானால், தாவீதை போல சொல்லுங்களேன், தேவரே, நான் அவற்றை குறித்து நான் பயப்பட மாட்டேன். காரணம், இந்த நேரத்தில் நீர் என் கூட இருக்கிறீர்.
உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஆண்டவரே. என்னை தேற்றி என்னை பலப்படுத்தி இந்த பாதை முழுவதையும் நான் கடந்து வெற்றி சிறக்க பண்ணுகிற கடவுளாய் என்னோடு கூட இருக்கிறதற்காகவும் இந்த பயங்கரமான இந்த பாதையை நீர் மாற்றி இதை எப்படி ஆசீர்வாதத்தின் பாதையாக நீர் மாற்றுவதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஆம், கண்ணீரின் பாதையை அவர்கள் நடந்து சென்று அவர் வெற்றி சிறக்கின்ற பிள்ளைகளாக நீர் மாற்றி போட வல்லவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஆம், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கடவுள் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அந்த மரணத்தை நாம் ஜெயிக்க முடியும், பாதாளத்தை மேற்கொள்ள முடியும். வேறு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் மாற்றி போட முடியும். ஏனென்றால் கடவுள் அத்தனை வல்லமை உள்ள ஆண்டவராயிருக்கிறார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீதை போல நாமும் சொல்லுவோம், நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லி கடவுள் தாமே அப்படிப்பட்டதான கிருபைகளை தந்து எவ்வளோ பயங்கரமான பாதையாக கடினமான அனுபவமாக இருந்தாலும் கடவுள் நம்மை கரம் பிடித்து நடத்தி அவற்றை முற்றிலும் கடந்து ஜெயம் பெற்று ஆண்டவருக்கு தொடர்ந்து சாட்சியாய் வாழ கிருபை செய்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.